வந்து சிமெண்ட்டு கலவை இதெல்லாம் வந்து கம்மியாகும். இப்போ வந்து 100% ஆகிற இடத்துல ஒரு 10% 20% தான் ஆகும். அந்த மாதிரியான கல். இந்த கல் வந்து எதில் செய்கிறாங்க அப்படின்னா எம்சாண்டு, க்ரெஷர் பவுட்ரும்பாங்க அது, அதில் வர வேஸ்ட்டு, சிப்ஸு, பேபி சிப்ஸும்பாங்க அது, ஃப்ளையாஸு, சிமெண்ட்டு, இதுதான் இதோட மூலப்பொருள். இதை போட்டு நம்ம வந்து இந்த டை இருக்குது இல்லைங்களா, அந்த டையில் வந்து 30-35 டன்னு 40 டன்னு வரலும் கம்ப்ரஸர் கொடுத்து நம்ம வந்து அது ப்ரெஸ் பண்ணுவோம். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும், இந்த இன்டர்லாக் கல் வந்து அப்படியே காங்கிரீட் மாதிரி அப்படியே ஒரு லெவலுக்கு வந்துடும். ஒரு கல்லும் ஒரு காங்கிரீட்டு பிரிக்கு மாதிரி ஆகிடும். அதோடைய ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து சாதாரணமாக சுற்றிலாம் அடித்து உடச்சி வைக்க முடியாது. செங்கல் தட்டுற மாதிரி கரண்டிலாம் தட்ட முடியாது. இதை வந்து கட்டிங் பிளேடு அந்த மிஷின் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு தான் கட் பண்ணி தான் அவங்க வந்து பில்டிங் கட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நுட்பம் இல்லை. அதே வந்து ஃப்ளையாஸ் பிரிக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்சாண்ட் வேஸ்ட்டு,